பார்த்தீங்கன்னா பசங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கே ஃபோன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு வெயில் அடிச்சுது, வானா ஜூஸ் குடிக்க போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வா போகலாம், ஜூஸ் குடிக்க தானே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு பட்டிக்காட்டுக்குள்ளே லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா பட்டிக்காடாட்டு இருக்கு, அங்கே என்னடா பண்ணுறீங்கன்னா உடனே கிளம்பி வா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் என் தம்பியும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே போனால் தான் தெரியும் அங்கே என்னடா ஜூஸ், அங்கே பட்டிக்காட்டில் என்ன ஜூஸ் வாங்கி தர போகிறாங்கன்னு அங்கே போனால் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அங்கே கடை எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரில, பட் கூப்பிட்ருக்காங்க. போய் அங்கே என்ன நிலவரம் என்ன சுச்சுவேஷன் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்னென்னு. ஆனால் அதே பாருங்களேன், நான் ஜூஸ் குடிக்க போகலான்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் மேலே வெயில் அடிச்சுட்டு இருந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மோடம் போட்டுக்கிச்சு, மழை வேறு தூருது கைஸ், மழை வேறு தூருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பரவாயில்ல, மழை தூர்றதுக்கு நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு என்ன கூலிங்காக போய் 2 கப்பு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு அவங்க எங்கே இருக்கானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு போய் கேட்கணும். என்னாச்சு தரன்னு இழுத்துட்டு வந்துருக்கு. அடிபட்டுருச்சா? என்னடா ஆக்சிடெண்டா? பெருசாக யாருக்கும் அடி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகும்னு நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. இந்த மேலே காயம் இருக்கிறதா, அது ஆகும், அது ஆகாமல் எப்படி வருது? நான் இது வேற மழை வேற வருது, என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டானுங்களே. இப்போ போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறானுங்கன்னு. இன்ன வரையும் வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருந்துச்சு. நாம என்ன பாவம் செய்தோம் குமார்? சரி எப்படி கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கடா வரீங்க? இல்லை அப்படி இல்லை, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்ன பண்ணுறது? இல்லை ஆமாம், நீ எதை சொல்கிற? ஓ புரிஞ்சு போச்சு. இன்னும் மாப்பிள்ளை ஆகலான்னு கனவு வேற இருக்கு. ரோடு அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்றது? முன்னாடி டயர் பரவாயில்ல, பின்னாடி டயர் தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி கூட இன்னும் தாங்க ஒரு வருஷத்துக்கு. அதே சர்வீஸ் விட்டு இருந்தல, 3ஆவது சர்வீஸ், அதனாலயா இருக்கலாம். அதாவது சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு அனத்தர மாதிரி. நானும் போய் கேட்டேன், ஒரே வார்த்தை என்ன சொன்னான்னா, இந்த வண்டியில் அப்படி தான்ப்பா, கேடிஎம்னாவே எல்லா வண்டியிலும் போய் செக் பண்ணி பாரு, சவுண்டு வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றான். அவர் நான் என்ன சொல்கிறது அவனுக்கு பதில்? ஆனால் சவுண்ட் வந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. சவுண்டு வந்தாவே ஓகே சரி ரைட்டு நம்ம வண்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே. கண்டிப்பா அது கன்ஃபார்ம், அடி கன்ஃபார்ம். இதுக்கு பேசாம நம்ம வராமலே இருந்திருக்கலாம்டா.
அவங்களே ஜூஸ் குடிச்சிட்டு போட்டுன்னு நினச்சிருக்கலாம். பாரு வெயில் வருது பாரு, வெயில் வருது பாரு. ஆனால் எங்கடா மறுபடியும் மோடம் போடுது. உனக்கு 2 மணி நேரம், 1 மணி நேரம் தாங்க அதிகம்னு நினைப்பேன். உனக்கு 2 மணி நேரங்கிற நீங்க பத்தியா? என்னடா குறுகுறுன்னு பாக்குறாங்க? மேலையா? எங்க எங்க அண்ணன் வண்டி? எங்க அண்ணன் வண்டி எங்க? பாருங்க நீங்க. டேய் குளிக்கணுமாடா? ஏடா ஜூஸுன்ட்டு எங்கேயோ கூப்பிட்டு வந்துக்கிறானுங்க. காய்ஸ் ஜூஸ் குடிக்கன்னு சொல்லி வேற எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டானுங்க. ஐயோ எங்கள் அண்ணன் வண்டி. ஆனால் நல்லா நம்மளை சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ். மழை வரும்போது தண்ணி ஊற்றிக்கிறதா. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, பட்டு சுச்சுவேஷன் சரியில்லையாமல் இருக்கு. தண்ணி ஊற்றி ஆகணுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது. இல்லை வரேன் கைஸ். கொஞ்சம் வலி வாடா பார்த்துக்கலாம். அங்கே அவ்வளோ பேர் குதிக்கும் போது நம்ம இன்னும் அந்த இடத்த போய் விசிட் பண்ணவே இல்லை. கைஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ஜூஸுன்னு சொல்லி நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ். மலங்காட்டு கூப்பிட்டு வந்து வண்டி வச்சா அடிக்க பார்க்குறாங்க கைஸ். சாவி எப்படி கைஸ்? நாமளும் ஒரு குழியை போட்டு இங்கேருந்து கிளம்புவோம். நல்லாயிருக்கு ப்ளீஸ். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்னு எங்கே கூப்பிட்டு வந்துக்கிறாங்கன்னா தண்ணி தீரதுக்கு தான் கைஸ் நமக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தண்ணி தீர இடத்துக்கு வந்து குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். நம்ம பசங்களாம் அங்கே தான் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பியாச்சு. கிளம்புவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு லேட் ஆகும். நமக்கு நிறையா ஒர்க் இருக்குது. அதனால் கிளம்புவோம். ஏற்பலாம் லேடிஸ் லைக் வேணுமா? இது நல்லா இருக்கு. ஏறியாச்சா? ஓகேங்க, ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கோம். எம்எம்ஆர் ரோட்டில் ட்ரிபிள்ஸ் போகிறோம் பற்றியா? நம்ம ஜூஸ் வாங்கி தரேன்னு ஏன்டா டேய் கூப்பிட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டீங்களடா. நீ வாங்கி தராம வாடி ஒன்று பேசிக்கிறேன். நீ மெயின் ரோட்டில் ஒன்று கதற விடாம விடுறதா இல்லவா? நோ பேட் வேர்ட்ஸ். யாரு? ஓகேங்க, நம்ம செல்லுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் கேட்டிருந்தோம் ஃப்ரெண்டுக்கிட்ட. டெம்பர் கிளாஸ் போய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஆமாண்டா, அது ஒன்று தானே நான் வாங்கிடுறேன்டா. 3 லட்ச ரூபாய் வண்டியே எடுத்துட்டேன். அது வாங்காத பெரிய விஷயமா, வாங்கிடலாம் விடு. ஓகேங்க, ஆல் தி வேல விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, பசங்க கையை காமிச்சங்க. அது இந்த ஏரியா பிள்ளைங்க ஓட்டுறதுக்கு ஆல்ரெடி அவுத்திலேருந்தே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன், கையை கட்டினாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு வந்துட்டேங்க. நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று விளாக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்ல. சரிங்க, பார்க்கலாம். நம்ம வீடியோவோட இதோட நம்ம என் பண்ணிக்கலாம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க போகிறேன்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. செல்லுக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு நம்ம போனோம், நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு தான் போனோம். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருந்தது. ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டிருந்தேன், சும்மா போயிட்டு வரக்கூடாதுல்ல, அதனால் கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன். இருக்குதுப்பா வா ஒட்டிக்கலாம் அப்படின்னாங்க. டெம்பர் ஒட்டிக்கிட்டே நம்ம வந்து கிளம்பியாச்சு. அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தம்பி ஜூஸ் வாங்கி தரனார்ல பேக்கரியில் நேராக பேக்கரி போகிறோம், ஆளுங்க ஜூஸ் குடிக்கிறோம், தம்பி வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதாங்க. கேமராவில் சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், அந்த ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேரம் எந்த போலீஸும் இல்லை. ஹெல்மெட் பெட்ரோல் 1.5 லிட்டர் தான் இருக்குது. பெட்ரோலும் போய் இன்றைக்கி நைட்டு தாங்க அடிக்கணும். ஓகே கேஷ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோ விளாகில் நம்ம பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ விளாக் எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ விளாகில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் ஈவினிங் முடிஞ்சால் இந்த வீடியோ 5 மணிக்கு நான் அப்லோட் போட்டு விட்றேன். இன்றைக்கி 5 மணிக்கு நான் போட்டு விட்டுறேன். இந்த வீடியோ விளாக நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோவுக்கு அடுத்தது இங்கே ஒரு பேக்கரிக்கு அங்கே போய்க்கலாம். இந்த பேக்கரி போய்க்கலாம், இதில் இருக்கும். இங்கே போகலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இன்றைக்கி 5 மணிக்கு அப்லோட் ஆயிரும். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த விளாக் வரும். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, அந்த சுவாரஸ்யத்தை நான் இப்பயே சொல்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. அதனால் ஆல் த வேல உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம தம்பி நமக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாப்புல, நீட்டாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ என் தம்பிங்க பார்த்துட்டு, இன்னும் பசங்க இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பேச மாட்டாங்க, தம்பிக்கிட்ட பேசுவாங்க. அப்போ எனக்கு மட்டும் எது வாங்கி தர மாட்டியா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வரும். அதை எப்படி சமாளிக்க போகிறான்னு தான் தெரில. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.